ஒரு மனிதன் மரித்த பிறகு அவன் மறுஜென்மை இருக்குது என்றும், அது மட்டுமல்ல அவன் பிசாசாக அலைந்து கொண்டிருப்பார் என்று இப்படிப்பட்ட சில கேள்விகள் வகிந்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி அவங்க நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா சத்தியம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா? எனவே பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்படிங்கிற வார்த்தை காணப்படுகிறது. அதனால தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு விசைதான் ஒரு பிறவியை, வாழ்க்கையை நியமித்திருக்கிறார். ஒரு வாழ்க்கை மட்டும், ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும்தான். அதனால ஒரே விஷயம் நாம் பிறக்கிறோம். நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள், அந்த ஆயுசு நாட்களில் உலகத்துல நாம் வாழுகிறோம். அதற்கு பிற்பாடு நமக்கு மரணம் சம்பவிக்கிறது. எனவே அதற்கு பிற்பாடு மறுபடியும் நாம் இன்னொரு பிறவி எடுப்பது என்பது கூடாத ஒரு காரியம்.